மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை சில தனிப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம், அதில் ஈடுபாடு, அது சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் திருமணத்தை பற்றிய சில பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் என்ன ஆகும்னா மனசில் ஒரு குழப்பம் ஏற்படும். நாம் செய்வது சரிதானா, சரியான பாதையில் போயிட்டுருக்கோமா அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த தினத்தில் நீங்கள் விக்னேஸ்வரரை வழிபட்டு இந்த நாளை தொடங்கும் பொழுது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கி, பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியாகும். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு இடர்பாடோ இல்லை தோல்விகளோ வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவதால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த தினம்னு சொல்லணும். உயரிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சில பெரியவர்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் பிரயாணங்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சிறப்பான ஒரு இடங்களெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி, சில நேரங்களில் நல்ல கோவில்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் மனசிற்கு ஒரு சந்தோஷம், ஒரு இனிமை இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் சில நேரங்களில் பிரயாணங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் அந்த பிரயாணங்களால் ஒரு ஆத்ம திருப்தியை பெறக்கூடிய வகையில் சிறப்பானதாகத்தான் அதுவும் உங்களுக்கு அமையும். ரொம்ப ஒரு மனசாந்தியை தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு என்ன ஆதாயம் என்று பார்க்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் தென்படுகிறது. மேலும் இந்த தினத்தில் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்களால் நமக்கு நல்ல உதவிகள், சில நேரங்களில் பண தட்டுப்பாடு இருக்கும் பொழுது அந்த பண தட்டுப்பாடுக்கு சரியான சமயத்தில் நமக்கு வரக்கூடிய உதவிகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும். ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் அதில் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரொம்ப திறமையாக செயல்பட்டாலும் கூட அதில் ஏதோ ஒரு முக்கியமான சில விஷயங்களை தவறு விட்டுட்டு திரும்ப அதை செய்கிற மாதிரி வரும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களை மறந்துடும். இப்போ வீட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூட்டிட்டு வெளியில் போயிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, இது ஆஃப் பண்ணிட்டேனா, இது மாதிரியெல்லாம் நிறைய தோணும். திரும்ப ஓடி வர மாதிரி இருக்கும். ஆனால் முதல்ல கவனமாக செயல்பட்டிருந்தால் அது இல்லை. அது போன்ற ஒரு தன்மை தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மைண்டில் ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் மைண்ட், அதாவது வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு இன்னொரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நம்ம தன்னிச்சையாக சரியான முறையில் செஞ்சால் கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தேகங்களில் இதை நம்ம செஞ்சோமா இல்லையானே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால்தான் அந்த கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் நாம தெய்வத்தை கும்பிட்டு பேசுவோம், சில நேரங்களில் தெய்வம் நம்மிடம் பேசும். அது போன்ற ஒரு நல்ல நிலையை காண்பிக்கிறது. உங்கள் மனசில் உள்ள கவலைகள் இதெல்லாம் நீங்கிற மாதிரி நல்ல செய்திகள் சேரும்.
தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது விளங்குகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சில தடைகள் ஏற்படும், சில பின்னடைவுகள் ஏற்படும். இதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று பலமாகவே இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில முக்கிய விஷயங்களில் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து வைத்துக்கொண்டு சரியான முறையில் செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற சமாச்சாரமான விஷயங்கள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம், இல்லை நம்ம எவ்வளவு ஒரு நேர்மையாக இருக்கிறோம் என்றெல்லாம் நினைக்கலாம். அப்போ சில விஷயங்களை வேக வேகமாக நான் பேசிடும் பொழுது, அந்த விஷயத்தை கமிட் பண்ணிடும் பொழுது செகண்ட் தாட்டும்பாங்க, பின்னால் போய் யோசிச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டுமோ என்று மனதில் படும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த இடத்துலேயே தீர்வு வேணும்னு நினைக்காம கொஞ்சம் நிதானமான செயல்பாட்டோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த செய்யக்கூடிய காரியங்கள் முழுமை பெறும். உங்களுக்கும் அதில் ஒரு நிம்மதி ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, தடைகளாக இருந்தது, தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் தீர்ந்து நன்மையாகவும் வேகமான ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக இருக்கும். எதிர்பாராத சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல தினமாக விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் எதிர்பாராத சில செலவுகள், தேவையற்ற சில அலைச்சல்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் சில நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்பட காத்திருக்கின்றன. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான ஒரு எக்ஸ்பர்ட்ஸுமாங்க அவங்கள கேட்டுட்டு அந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது தவறுகள் என்பது களையப்படும். உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, அதுக்காக உழைப்பீங்க. அப்போ கால அவகாசம், நேரம் எதுவும் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி காண்பிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் அமையும். சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பான முறையில் செய்தது உங்களுக்கு ஆதாயமாக வரக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். இந்த தினத்தில் சில புதிய நட்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த நட்புகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் மனதுக்கு இனிமையாகவும் அமையக்கூடிய வகையில் இருக்கு. சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல தனவரவு உண்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் என்பதை தீர்வதற்கான ஒரு வழிமுறைகளை காணலாம். மொத்தத்தில் சில புதிய பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனங்களை வாங்குவது மற்றும் சில நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது,
இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இருப்பதால் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை நன்றாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது வழங்கும்.